நாம் யாரிடமாவது பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று மனதுக்குள் சோகம் உண்டாகும். அழுகை வருவது போல் உணர்வு நமக்குள் ஏற்படும். அந்த தருணத்தில் நம்மை ஒருவர் நினைக்கிறார் என்று அர்த்தம். உங்களுக்கும் அவருக்கும் பொதுவான நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் அவர் உங்களை நினைக்கிறார் என்று அர்த்தம். நாம் பழகுபவரிடம் காரணம் இல்லாமல் அதிகமாக கோபப்படக்கூடும். இந்த உணர்வு ஏற்பட்டால் நம்மை ஒருவர் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கருதி கொள்ளலாம். திடீரென்று நமது உடல் சிலிப்பது போல் உணர்வு ஏற்படும். நாம் நேசிப்பவரின் உடல் வாசனையை அந்த நறுமணம் நம் நாசி உணரக்கூடும். இப்படியான நிகழ்வுகள் நடந்தாலும் ஒருவர் உங்களை நினைக்கிறார். நம்மை நேசித்தவர் பெயரை அடிக்கடி காண தோன்றும். யாராவது அவர் பெயரை அழைப்பதை கேட்க தோன்றும். அந்த பெயரை உச்சரித்ததும் அவர் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். இப்படி இருந்தால் அவர் உங்களை நினைக்கிறார். அவர் முகம் ஜாடையில் மற்றவர்கள் நமக்கு தெரிவார்கள். உடல் பாவனைகள் அவரை போல் இருப்பதாக நமக்கு தோன்றும். இப்படி உணர்வுகள் ஏற்பட்டால் நம்மை நேசிப்பவர் நம்மை அதிகமாக யோசிக்கிறார். உங்களை நீங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு சில நேரங்களில் புரிய வரும். இது காரணம் இல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் நிகழும். இப்படி நிகழ்ந்தாலும் உங்களை ஒருவர் யோசிக்கிறார். நீங்கள் முன்பெல்லாம் கூட்டமாக இருந்த நண்பர்களிடம் பேசி பழகும் குணமுடையவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் திடீரென்று தனிமையை விரும்புவீர்கள் என்றால் உங்களை ஒருவர் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவரை பற்றி யாராவது நம்மிடம் ஏதாவது நலம் விசாரிப்பது போல் நிகழ்வு ஏற்படும். அப்படி என்றால் நம்மை நேசிப்பவர் நம்மை யோசித்து கொண்டிருக்கிறார் என்றும் நீங்கள் கருதி கொள்ளலாம். அதிகாலையில் 3 தொடக்கம் 4 மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் திடீரென்று தூக்கம் கலைந்து எழுந்து கொள்ள நேரிடும். இது எந்தவித காரணமும் இல்லாமல் நிகழும். இப்படி நிகழ்ந்தாலும் ஒருவர் உங்களை யோசிக்கிறார். ஒருவர் நம்மை பற்றி நினைக்கும் பொழுது ஆழ்மன பதிவுகள் பிரபஞ்சத்தில் பதிவாகி அதன் அதிர்வலைகள் நம்மை நோக்கி வரும். இதனாலேயே அவர்கள் நினைக்கின்ற பொழுது அதன் அறிகுறிகள் நமக்கு தோன்றுகின்றன. நாம் எதுவும் யோசிக்காமல் உறங்கினால் ஒருவர் நம் கனவில் வந்தால் அவர் நம்மை ஆழமாக யோசிக்கிறார் என்று பொருள். அவருடைய ஆன்மா நமக்குள் வந்து கனவாக பிரதிபலித்தது என்று அர்த்தம். ஒருவரை நாம் நினைத்து கொண்டு கனவில் அவர் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு தூங்கினாலும் அவரை குறித்து கனவு நமக்குள் வர சாத்தியம் மிக மிக குறைவாகவே இருக்கும். ஒருவரை பற்றிய கனவு தற்செயல் நிகழ்வாகவே அமையும். விக்கல், தும்மல், கண் துடித்தல் இது போன்ற உணர்வுகளும் நமக்குள் ஏற்படும். சில வேளைகளில் இந்த அறிகுறி ஏற்பட்டால் அந்த நிமிடத்தில் நம்மை நேசிப்பவர் நம்மை ஆழமாக யோசிக்கிறார், சிந்திக்கிறார் என்று நீங்கள் கருதி கொள்ளலாம்.